ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் நாந்தினி. இங்க மகாராஷ்டிரால ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ற ஃபங்க்ஷனா அது சதுர்த்தி தான். ஸோ நாங்க 2 பேரும் இன்னைக்கு பிள்ளையார் வாங்க போயிருந்தோம். கடைக்கு போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தா எங்களுக்கு ஷாக்கு. ஆல்ரெடி முக்காவாசி பிள்ளையார் புக்டு அப்படின்ட்டாங்க. கவர் பண்ணி டோக்கன் நம்பர்லாம் போட்டு வச்சிருக்காங்க. 1 வீக் 10 டேஸ்க்கு முன்னாடி எல்லாருமே புக் பண்ணிட்டாங்க போல. சரி, நாங்க மிச்சம் இருந்த ஸ்டாச்சூஸ் எல்லாமே எது வாங்கலாம்னு பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொன்னும் அவ்ளோ டிஃப்ரெண்ட்டா அழகழகா இருந்துச்சு. யூசுவலி நான் நம்ம சைட்லாம் மண் பிள்ளையார் தான் வாங்கி வச்சு கும்பிட்டுருக்கேன். சரி, இங்க இருக்கிறனால நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டா வாங்கலாம் தான் பிளான் பண்ணி நாங்க 2 பேர் போயிருந்தோம். இதுல ஹைலைட்டே என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு கடையில போய் ஒரு பிள்ளையார் பார்த்தேன். சரி, அதே மாரி பிள்ளையார் வேற எங்கேயாவது இருக்கான்னு ஒரு 4, 5 கடை ஏறி இறங்குனேன். எங்கேயுமே கிடைக்கல. ஸோ ஃபைனலி ஃபர்ஸ்ட் யார பார்த்தனோ அவரையே தான் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஸோ அவர் யாருன்னு நீங்க பார்ப்பீங்க. ஸோ கடையில நாங்க வாங்குனதுக்கு அப்புறமா ஃபேஸ்லாம் கவர் பண்ணி குடுத்தாங்க. அலாங் வித் 2 லட்டூஸ்மே கடையில குடுத்தாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. இவர் தான் எங்க பிள்ளையார். பால கணேஷ் தான் நான் இந்த வருஷம் வாங்கியிருந்தோம். கடைக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவர் வாங்கலான்னு நாங்க பிளான் பண்ணி வாங்கினோம். குழந்தை பிள்ளையார். ஃபேஸ் ரொம்ப ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. பாலகணேஷ் தான் இங்க ரொம்ப டிமாண்டா. ஸோ ஒரே ஒரு விக்கிரகம் தான் இருந்துச்சு. அவரை நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். எப்படி இருக்காருன்னு சொல்லுங்க. நீங்கெல்லாம் பிள்ளையார் வாங்கியாச்சா?